கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இணையதளத்தின் வழியாக உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் நாம் கேட்க போகிற கர்த்தருடைய செய்தி என்னவென்றால், லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், அதில் 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமை சொன்னார். இயேசு ஒரு உவமையாக, ஒரு கதையாக இந்த லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதில் 1 இருந்து 8 வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது இந்த உவமையை நாம் பார்க்கிறோம். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அதே பட்டணத்தில் அந்த விதவையும் இருந்தார். தன்னுடைய எதிரிகளுடைய விஷயத்தில் நியாயம் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த பட்டணத்தில் இருக்கிற அந்த நியாயாதிபதியை, அந்த ஒரு விதவை அந்த நியாயாதிபதியிடத்தில் நியாயத்திற்காக போனான். ஆனால் அந்த நியாயாதிபதியுடைய கேரக்டர் என்னவென்று சொன்னால், வசனம் சொல்லுகிறது, அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை அவன் மதியாமலும் இருந்தவன் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த விதவையோ, ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் எனக்கு நியாயம் நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு கூட இவள் செல்கிறாள். ஆனால் இவளுக்கு வெகு நாள் நியாயமே கிடைக்கவில்லை. அருமையானவர்களே, அடிக்கடிக்கு இவள் சென்றாள். அந்த நாட்களில் வாகன வசதிகள் இல்லை. இவளுடைய ஊரும் இவள் இருந்த வீடும் மற்றும் அந்த நியாயாதிபதி இருந்த வீடும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் என்று நமக்கு தெரியாது. ஆனால் தன்னுடைய விஷயத்தில், தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நியாயம் வேண்டும். இவளுக்கு பிள்ளைகள் இருந்தார்களா என்று சொல்லி வேதத்தில் சொல்லவில்லை. இருந்திருக்கலாம். இவளுக்கு சில சொத்து விஷயமா இருக்கலாம். தன்னுடைய கணவனுடைய எல்லா ஒரு ஆஸ்தி, இதை குறித்ததான ஒரு நியாயம் இவள் அந்த நியாயாதிபதியிடத்தில் கேட்பதற்காக போயிருக்கலாம். அருமையானவர்களே, வெகு நாள் இவளுக்கு நியாயமே கிடைக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை வைத்துதான் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல உவமையாக சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போகாமல் எதையுமே ஆண்டவருக்காக நாம் பிரயாசப்படும் பொழுது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நிச்சயமாக நம்மளுடைய ஜெபத்திற்கு நீதி நியாயங்கள் கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். மனிதர்களால் ஒருவேளை நீங்க மோசம் போயிருக்கலாம். உங்களுடைய சொத்துக்களை அவர்கள் கைவசப்படுத்தி இருக்கலாம். உங்களுடையதை அவர்களுடையது என்று சொல்லி உங்களுக்கு இருக்கிறதான உடைமைகள், உங்களுடைய வாழ்வு ஆதாரங்கள் எல்லாவற்றையும் அவர்களுடைய வசத்தில் வைத்திருக்கலாம். கோர்ட்டுக்கு போனேன், எனக்கு நியாயம் கிடைக்கல. காவல் அதிகாரிங்கிட்ட போனேன், எனக்கு நியாயம் கிடைக்கல. அரசியல்வாதிங்கிட்ட போனேன், எனக்கு நியாயம் கிடைக்கல. அல்லது வெகு நாளாக நீங்கள் ஒரு கம்பெனிலேயோ ஏதாவது ஒரு வேலை செய்திருக்கலாம். அதிலிருந்து வர வேண்டிய சில பிஎஃப் பணமோ அல்லது சில பிடித்தங்கள் செய்த ஏதோ ஒன்று நீங்கள் நியாயத்திற்காக பல பேரிடம் சென்றிருக்கலாம். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு நியாயத்திற்காக நீங்கள் போராடி பார்க்கிறீர்கள், உங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், அந்த ராஜா, அந்த நியாயாதிபதியுடைய கேரக்டர், அவன் மனுஷரை மதியாதவன், அவன் தேவனுக்கு பயப்படாதவன் என்று சொல்லி, ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், அவர் மிகவும் நல்லவர்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த உவமையில ஆண்டவர் சொல்றார், சோர்ந்து போகாமல் ஏன் ஜெபிக்க வேண்டுமா என்று சொன்னால், இதே அதிகார புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று சொல்லி, நாம் ஏன் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும்? அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய இரட்சகரும் நம்முடைய ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், அவருடைய பாடு மரணத்தின் மூலமாய் நம்மை தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்திற்கு ஒரு மோசமான ஒரு காரியங்கள் வருவதற்கு தேவன் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி. எதற்காக தேவன் தெரிந்து கொண்டாராம்? கனி கொடுக்கும்படி. பாதியிலேயே சோர்ந்து போவதற்கு தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, கனி கொடுக்கும்படி. எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் தேவனுக்காக நிற்கும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தெரிந்து கொண்ட, அது சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளே, வயதானவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஆகவே அந்த தெரிந்து கொண்ட அந்த ஜனத்தை ஆண்டவர் ஒருபொழுதும் ஒரு நாளும் கர்த்தர் கைவிட மாட்டார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, நீங்களோ அந்தகாரத்தில் இருந்த உங்களை அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய். அருமையானவர்களே, இப்படியாக நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. ஆகவே வழியிலே பாதியிலே சோர்ந்து போய் தேவ பிரசன்னம் வேணாம் என்றும், ஆலய ஆராதனை வேணாம் என்றும், கிறிஸ்தவ ஐக்கியம் வேணாம் என்றும் ஒருவரும் சொல்லக்கூடாது. நீங்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆண்டவர் நிச்சயம் நியாயம் செய்வார். மனிதர்கள் தான் நம்மை மோசப்படுத்தலாம், ஆனால் தேவன் நிச்சயமாக அதில் ஒரு ஜெயத்தை தருவார், ஒரு நீதியை ஆண்டவர் செய்வார், நிலைநாட்டுவார். என் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், எப்படி நான் இந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுப்பது? என்னுடைய சொத்துக்களை எல்லாம் என்னுடைய உறவினர்கள் வச்சிருக்கிறாங்க, என்னுடைய கம்பெனிலேருந்து வர பணம் வரல, எனக்கு உண்டானதை எல்லாம் மற்றவர்களுடைய வசத்தில் இருக்கு, அந்த பிள்ளைகளுக்கு எப்பொழுது நல்வழி பிறக்கும் என்றெல்லாம் சொல்லி ஒருவேளை கவலைப்பட்டு கொண்டு இருந்தீங்கன்னா, அருமையானவர்களே, இந்த விதவையை பாருங்கள். இந்த ராஜா இப்படிப்பட்ட ராஜாவாய் இருந்தும் இவள் போய் இவளுடைய ஸ்தோத்திரம் விடாமுயற்சியினால, இவளுடைய அலாதி நம்பிக்கையினால இவள் போய் அந்த ராஜாவையே சம்மதிக்க வைத்தாள். ஆனால் இந்த அநீதி உள்ள நியாயாதிபதி இல்ல, நம்மளுடைய இரட்சகராகிய ராஜாதி ராஜா. நம்முடைய ராஜா எப்படிப்பட்டவர்? அவர் நம்மை தெரிந்து கொண்டவர். ஆகவே தெரிந்து கொண்ட நம்மை கர்த்தர் ஒருபொழுதும் ஒரு நாளும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். இரண்டாவதாக, ஏன் சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த ஓமையில சொல்லுகிறார் என்று சொன்னால், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, 8வது வசனத்துல
சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ என்றார். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அருமையானவர்களே, சீக்கிரத்தில் செய்வார். அது நாளைக்கு நடக்கலாம் அல்லது உடனடியாக நடக்கலாம். நான் ஜெபம் பண்ணேன், இன்னும் எனக்கு நடக்கலன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், ஏற்ற காலம் ஒன்று இருக்கு. நட ஒரு காலம் இருந்தால், ஸ்தோத்திரம், அறுவடை செய்வதற்கு ஒரு காலம் நிச்சயமாக இருக்கு. விதைக்க ஒரு காலம் இருந்தால் அதை அறுவடை செய்வதற்கு ஒரு காலம் நிச்சயமாக இருக்கு. ஒரு உற்பவ கால திட்டத்தில் தேவன் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்வார். சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். அருமையானவர்களே, இந்த நியாயாதிபதி நீதி செய்யாத நியாயாதிபதி, ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதி. இவன், ஸ்தோத்திரம், ஒரு கடைசியாக இந்த சகோதரிக்கு ஒரு நியாயம் செய்யலான்னு சொல்லி அவன் ஒரு உள்ளத்திலே ஒரு தீர்மானிக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல வேதம் சொல்லி இருக்கிறது, இந்த விதவை என்னை, 18ஆம் அதிகாரம் 5வது வசனம், இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடி நான், இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். இவ அடிக்கடிக்கு வந்து என்னை தொல்லை பண்ணக்கூடாது, எனக்கு டிஸ்டர்பா இருக்கக்கூடாது, அப்படியாக சொல்லிதான் ஒரு தீர்மானம் பண்றான், இவளுக்கு நியாயம் செய்யணும். ஆனா நம்முடைய ராஜாதி ராஜாவோ அப்படி கிடையவே கிடையாதுங்க. அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் இரவும் பகலும் அவரை நோக்கி நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் அதை தான் விரும்புகிறார். அதை தொந்தரவாக நினைக்க மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுடைய விஷயத்துல ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து சீக்கிரத்திலே ஆண்டவர் நியாயம் செய்வார். சீக்கிரத்திலே நடக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நியாயாதிபதி, ஸ்தோத்திரம், நியாயம் செய்ய வேண்டும் என்று அவன் உள்ளத்துல தீர்மானித்தது எப்பொழுது தெரியுமா? அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த விதவை எப்பொழுதும் வந்து அடிக்கடிக்கு இவனிடத்துல கேட்கும் பொழுது இவன் ஒரு நாள், ஸ்தோத்திரம், தன்னுடைய வாழ்க்கையில ஒரு குற்ற உணர்வு, தன்னை யார் என்பதை ஆண்டவர் அந்த பெண் மூலமாய் அவனுக்கு காண்பித்தார். யாருடைய வசத்தில உங்களோட உடைமைகள் இருக்கிறது, யார் இத அபகரித்தார்கள், யார் உங்களுக்கு அநீதி செய்தார்கள், அவர்கள் ஒரு நாள் தேவன் அவர்களை யார் என்பதை அவர்களுக்கு காண்பிப்பார். அவர்களுக்கு காண்பிக்கும் பொழுது அவருடைய உள்ளத்துல சமாதானம் இல்லாதபடிக்கு அவர்கள் உங்களை தேடி வந்து கொடுப்பார்கள். இந்த நியாயாதிபதி உள்ளத்துல இவன் ஒரு குற்றவாளி என்பதை ஆண்டவர் காண்பித்தார். அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாம இருங்க, சோர்ந்து போகாம ஆலயத்துக்கு போங்க, சோர்ந்து போகாம பாடலை பாடி தேவனை துதிங்க, சோர்ந்து போகாம ஊழியம் செய்யுங்க, சோர்ந்து போகாம, ஸ்தோத்திரம், எதையுமே ஆண்டவருக்காக செய்யுங்க. சோர்ந்து போகாம குடும்ப ஜெபம் செய்யுங்க, சோர்ந்து போகாம தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனோடு கூட உள்ள உறவுல பலப்படுங்க. ஆண்டவர் யார் உங்களுக்கு அநீதி செய்கிறார்களோ அவர்கள் யார் என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு காண்பித்து உங்களுக்கு நியாயம் செய்வார். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். ஆகவே கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.